அண்மையில் ஏலகிரிக்கு ஒரு பயணம் சென்றிருந்தோம். மதிய நேரத்தில் உணவருந்துவதற்காக ஆம்பூருக்கும் வாணியம்பாடிக்கும் நடுவிலே இருக்கின்ற பெண்களால் நடத்தப்படுகிற உணவி என்கின்ற இந்த உணவகத்தில் நாங்கள் உணவருந்தினோம். அதை பற்றிய ஒரு காணொளி தான் இது. கொடுக்கிற காசுக்கு தரமாகவும் சுவையாகவும் சாப்பாடு தர்றவங்களை ஒரு முறை வாழ்த்தலாமே. இது வாணியம்பாடிக்கு பக்கத்தில் மாராப்பட்டு அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது பார்த்திங்கன்னா உழவு பெண்களின் உணவி அசைவம் சைவம்னு போட்டிருக்கு. ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு சாப்பாடு. அப்படியே வில்லேஜ் நேட்டிவிட்டியோடு இருந்துச்சு சாப்பாடு. அருமையான வெஜிடேரியன் லஞ்ச். எவ்வளோ காலம் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்க நீங்கள்? சார் 4 months சார். அதான் 2 months. 2 months நடத்திக்கிட்டு எப்படி ஜனங்களுடைய ஒரு ரெஸ்டாரண்ட் லோக்கலாக இருக்கிற ஃபார்மர் லேடிஸ் ரன் பண்ணுற விமன் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இது. இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு FPO அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வெறும் லேடிஸ் மட்டும்தான். ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, 500 லேடிஸ் மட்டும் சேர்ந்து ரன் பண்ணுற ரெஸ்டாரண்ட். உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? சார் எங்களோட பேர் வந்து உணவின்ற பேர் வந்து டெஃபினெட்லி வெரி அட்ராக்டிவ். ஸோ அது வந்து ஒரு யூஎஸ்பின்னே சொல்லலாம். அது தவிர மிக்ஸ்ட் ரிவ்யூ சார். அந்த பேரை பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் ஏன்னா ஒரு அட்ராக்டிவ் நேமாக இருக்கே அப்படின்னு தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். நான் நுழையும் போதே மத்தியானம் வயிற்று பசிக்கு நல்ல சோறு திங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சும்மா அப்படியே நிறைவாக்கி போட்டிங்க. எல்லாத்த விட அருமையான வெஜிடேரியன் லஞ்ச் சாப்பிட்டோம். வெறும் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஹைவேல எப்படி இப்படி ஒரு தரமான சாப்பாடு தர்றது கட்டுப்படி ஆகுது? லோக்கல் டிரைவர்ஸ்லேருந்து ஒரு எலைட்டான ஒரு BMW வர ஒரு கஸ்டமரையும் வந்து எங்களோட கஸ்டமர் ஆகிட்டு தான் என்னோட 1 பாயிண்ட். ஸோ அதான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். இன்றைக்கும் சரி, என்றைக்குமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து இப்படி தான் இருக்குது. எங்களுக்கு குவாலிட்டி கம்மியாகாது, ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னோட பேர் பவித்ரா. பவித்ரா, நீங்கள் தான் சீஃபா இங்கே? சீஃப்லாம் இல்லை சார், மெனுவில் நீங்கள் குக் பண்ணுறீங்க. நீங்கள் குக் பண்ண சாப்பாடு தான் இப்போ நான் சாப்பிட்டது இல்லையா? ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப தரமாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் 100 ரூபீஸுக்கு அருமையான வெஜிடேரியன் சாப்பாடு தரீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இவங்க தான் சர்வ் பண்ணாங்க ரொம்ப அருமையாக. உங்கள் பேர் என்ன? சரிதா சார். சரிதா. பிரசாந்த் சார், இந்த உணவி ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டோம். அந்த சாப்பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சூப்பர் சார். நம்ம பாடிஷும் இதை சாப்பிட்டோம். இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு வரும்போது இங்கேயே வந்து சாப்பிட்றாங்க. போகும்போது சாப்பிட்ட அந்த ஹேங் ஓவர் நம்ம உடல அப்படியே வந்து இப்போது சாப்பிட்றோம். இப்போ வந்தப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு பரோட்டா ட்ரை பண்ணேன். இப்போ சூப்பர். அண்ட் அவங்க கொடுக்குற அந்த கீரை அப்புறம் இது அந்த அப்பளம் அந்த காரக்குழம்புல அந்த சுண்டக்காய் அப்புறம் அந்த மோரை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இது பண்ணி தராங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி புளி ரசம் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. கூட ஒரு ஊறுகாய் தராங்க. ஹோம்லி இவங்க வந்து எக்ஸைஸ் இதுக்கு உணவின்னு பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த உமன் ஃபார்மர்ஸ்க்கு கலந்து பண்ணுறாங்க. அண்ட் வந்து உமன் ஆர்ட்ஸ்லிங்க சர்வ் பண்ணுறது எல்லாமே நோ மேனேஜிங். நம்ம மாதிரி மென்னா கம்மி அதர்வைஸ் ஸ்டாஃபில் மேனேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இது ஜஸ்ட் பிஃபோர் வாணியம்பாடி இந்த வந்து மெட்ராஸோட ரிசர்ச் ஒர்க்கில் இருக்குது. வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நம்ம டீம் சார்பாக யாரும் வந்தால் இங்கே சாப்பிடணும். நைஸ் ஹோட்டல்ஸ். தேங்க்யூ. நீங்கள் தான் இதை கண்டுபிடிச்சிங்க. பார்த்துட்டே வந்து உங்கள் பேர் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நன்றி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. க்ரீன் ஆப்பிள். தேவா, இந்த ஹோட்டலை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க சார். எல்லாமே நல்லா வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா சர்வ் பண்ணாங்க.
நல்லா வந்து அவங்க கவனிக்கிறாங்க. கவனிக்கிறாங்க. அவங்க கொடுக்குற விலைக்கு வந்து ரொம்பவும் வர்த்தான ஒரு ஹோட்டலாக இருக்குது. உணவி அப்படின்னு பேரை வச்சு பெண்களால் நடத்தப்படுறதுனால கூடுமான வரைக்கும் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம் நம்ம எல்லாரும். ஜூஸுமே வித்தியாசமாக இருந்து அதை இப்போ வாங்கி குடிக்க போகிறோம். பரபரப்பான இந்த சாலையில் பயணம் செய்கிற போது இளைப்பாரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஆம்பூருக்கும் வாணியம்பாடிக்கும் நடுவில் இருக்கிற இந்த உணவிக்கு ஒரு முறை விசிட் பண்ணுங்க. வணக்கம், நான் இசையமைப்பாளர் உதயன் விக்டர்.